இங்க இவனுங்க 3 பேரும் இந்த காலேஜ் கேம்பஸ்ல இருந்து எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லி பிளான் பண்றானுங்க. அவனுங்க 3 பேரும் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இன்சார்ஜ் வரத பார்த்தனியும் இதுல இருக்க ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வருது. சோ உடனே அவனுங்க 3 பேரும் வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள போய் அங்க இருக்க செவுத்துல அந்த இன்சார்ஜோட பேரையும் ஒரு மேமோட பேரையும் எழுதி வச்சுட்டு டாய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. இப்ப கரெக்டா அந்த இன்சார்ஜ் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து மூஞ்சி கழுவும் போது செவுத்துல எழுதி இருக்க பேரை பாக்குறாரு. ஆனா அதை பார்த்து அந்த இன்சார்ஜ் கோவப்படாம ஒரு பாக்கெட்ல இருந்து ரெட் கலர் மார்க்கர் எடுத்து அந்த ஹார்ட்ல அம்பு விட்டுட்டு போறாரு. இதை பார்த்து அந்த 3 பசங்களுமே இவருக்குள்ள இப்படி ஒரு ஆசையான சொல்லி ஷாக் ஆயிடுறானுங்க. அடுத்ததா கெமிஸ்ட்ரி மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அதை பார்த்த இன்னொருத்தனுக்கு ஃபேக்கா ஸ்மோக் உருவாக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. சோ இதனால அவனுக்கு 3 பேரும் அந்த ஸ்மோக் உருவாக்குறதுக்காக கெமிக்கலை யாருக்கும் தெரியாம லேபுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறானுங்க. அடுத்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு 3 பேரும் லேப்ல இருந்து எடுத்துட்டு வந்த கெமிக்கலை கிளாஸ்க்குள்ளே ஊத்தி ஸ்மோக்க வர வைக்கிறானுங்க. இதை பார்த்து அந்த கிளாஸ்ல இருந்து எல்லாருமே பயந்து போய் வேகமா கீழே ஓடி வந்துடுறாங்க. அந்த கேம்பஸோட இன்சார்ஜ்மே இந்த இடத்துக்கு வந்து இதை பண்ணது இவனுக்கு 3 பேர் தான் தெரிஞ்ச உடனே அவனுக்கு 3 பேர்த்தையும் கூட்டிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு போறாரு. இப்ப கரெக்டா கெமிஸ்ட்ரி மேமே அந்த இடத்துக்கு வந்து அந்த கெமிக்கலை நான் தான் எடுத்துட்டு வர சொன்னவங்க 3 பேருக்கு மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த இன்சார்ஜ் அவனுக்கு 3 பேருக்கு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போக சொல்லிடுறாரு. சோ இதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் கையில பேட்டெல்லாம் எடுத்துட்டு பிரின்சிபல் ரூம் அடிச்சுட்டு இருக்கிறதுக்காக போறானுங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கிறத பாக்குறான். ஆக்சுவலா இவன் இந்த பொண்ணு படிக்கிற காலேஜ்ல போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த காலேஜ் விட்டு வெளியே போகணும்னு நினைச்சிருப்பான். சோ இப்ப இந்த பொண்ணாங்க பார்த்ததுமே அவன் கையில கொண்டு வந்த பேட்டெல்லாம் கீழே போட்டுட்டு இதெல்லாம் இருந்தா படிப்பு கெட்டு போகுதுன்னு சொல்லி அந்த பிரின்சிபல் கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு 3 பேருமே அங்கிருந்து வந்துடுறானுங்க.